வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலில் ஒரு புதிய அப்டேட். இன்னையில இருந்து ஒவ்வொரு வாரமும் 4 வகையான சமையல் வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். திங்கள்கிழமை மருத்துவம், புதன்கிழமை அசைவ உணவு, வெள்ளிக்கிழமை கிட்ஸ் ஸ்பெஷல், ஞாயிற்றுக்கிழமை புதிய முயற்சி அல்லது மற்ற சமையல் வீடியோக்கள் என பல்வேறு வீடியோக்கள் பதிவேற்றப்படும். எல்லா பதிவுகளையும் பாருங்க, பகிருங்க, லைக் அண்ட் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாசந்தி. இதற்கு தேவையான பொருட்கள்: அகலமான பாத்திரத்துல 1 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம அடிக்கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் கீழே அடிப்பிடிக்காம நல்லா வரும். இந்த பாலை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது சூடாயிடுச்சு. இதில் இருந்து 2-3 ஸ்பூன் எடுத்து குங்குமப்பூல சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதை நான் இப்போ ஸ்லோ பண்ணி வச்சிருக்கேன். இது மேலே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஆடைங்களெல்லாம் ஓரத்தில் இழுத்து விட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லா பக்கமும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பாலை விட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே ஆடை ஃபார்ம் ஆகும். அதை ஓரத்தில் இழுத்து விட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு கடையில் சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த பால் ஆடை. இது கூட நம்ம குங்குமப்பூ பாலில் சேர்த்ததையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாம். இந்த கரண்டி கடாய்க்கு அடியில் படுற மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாசந்தி நல்லா இருக்காது. இப்போ இந்த பாசந்தி பாதியாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது 3மே ஆப்ஷனல் தான். இது சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை. இது கூட இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட 1-2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த பால் கால்வாசியாக ரெடியூஸ் ஆனதும் இது கூட ஒரு பிஞ்ச் ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் சேர்த்துருக்கேன். இது கூட ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இது 2மே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாசந்தி இப்போது கால்வாசியாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பாசந்தி தயாராகிடுச்சு. நம்ம எடுத்த 1 லிட்டர் பாலுக்கு 250 கிராம் பாசந்தி கிடைக்கும். ஓரங்களில் இருக்க பாலாடையை கொஞ்சம் கூட விடாமல் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பாசந்தி பண்ணுறதுக்கு 1-லிருந்து 1.5 மணி நேரம் டைம் ஆகும். நம்ம எடுத்திருக்க பாத்திரத்தோட அகலத்தை பொறுத்து டைம் மாறும். பாருங்க, இந்த பாசந்தி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.